ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவிக்கு இப்போ தான் டிவோர்ஸ் ஆகிருக்குது. அந்த டிவோர்ஸ் பற்றி அவங்க ஒரு இன்டர்வியூவில் ஜிவி பக்கத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு சிபி ட்ரெண்டிங்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிவி மற்றும் சைந்தவிக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமேலே இந்த ஒரு வருஷமாக அவங்க டிவோர்ஸ் ப்ராசஸில் இருக்காங்க. அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 1 இயர் ஆகுது. இப்போ தான் கோர்ட் அவங்களுக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் மகள் அன்வி வந்து சைந்தவிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டோம். அதை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி சொல்லியிருக்காரு. கோர்ட் வந்து ஜிவிக்கு நீங்கள் சாட்டர்டே சண்டே குழந்தைய பார்க்கலாம், அவங்கள வெளில கூட்டு போகலான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே டிவோர்ஸுக்கான ரீசனை இது வரைக்கும் சொல்லாமே இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நாங்கள் இதனுடைய ரீசனை உங்களுக்கு சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சைந்தவி ஒரு இன்டர்வியூவில் ஜிவியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, ஒரு ஈஸியாக டெம்பர் ஆகக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இன்கேஸ் நான் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது டேக் அதிகமாக போனால் கூட அவருக்கு கோவம் வந்துடும். அதனாலே மோஸ்ட்லி நான் 1 or 2 டேக்லேயே முடிச்சிருவேன். நான் அதுக்கு மேலே எதுக்கும் போக மாட்டேன். இன்கேஸ் அந்த மாதிரி போனால் ஏன் அவள் அப்படி பண்ணுறா திட்ட மாட்டார். பட் அவர் அந்த டென்ஷன் ஆகிறதுல என்னால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் அவருக்கு 1 or 2 டேக்லேயே அதை முடிச்சு கொடுத்துருவேன். இது வரைக்கும் நான் அதிக டேக் வாங்கினது கிடையாது. அவருக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி தான் நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேலு ஜிவி ஒரு இன்டர்வியூவில் அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப டென்ஷனான ஆள், அவனும் டென்ஷனாக இருப்பான், கூட இருக்கிறவங்களும் டென்ஷன் ஆக்கிடுவான், அவனே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஆளாக இருப்பான், அவனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் அன்வி பாப்பா பிறந்த அப்புறம் தான் அவன் அப்படியே ஆளே மாறிட்டான், அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டான். என்ன மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டான். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அதுக்கப்புறம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இவ்வளோ நாளாக எப்படி சைந்தவி உன்னை ஹேண்டில் பண்ணலான்னு நினச்சா எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஜிவி வெளியில் பார்க்குறது தான் ரொம்ப காமாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு அவன் சைலண்ட்டாக இருக்கானோ உள்ளுக்குள்ளே அவன் ஒரு வல்கனோ மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜிவிக்கும் சைந்தவிக்கும் யாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு டிவோர்ஸ் நடந்திருக்குது. அது வந்து அவங்க அதை மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டாலும் பார்க்குற நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் சேர மாட்டிங்களா அப்படிங்கிற ஃபேன்ஸோட கேள்விகளுக்கும் அவர் நான் கூடிய சீக்கிரம் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஜிவி மற்றும் சைந்தவியோட இந்த டிவோர்ஸுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க.